அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இறைவனுடைய அன்பும் அருளும் பாசமும் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்கள் மீதும், இந்த யூடியூப்பை நடத்தி கொண்டிருக்கும் நிர்வாகத்தாருக்கும் அதில் பணிபுரியக்கூடிய மக்களுக்கும் உண்டாவதா. நம்ம ஒரு சின்ன நற்பண்பு ஏதாவது பேசுவோம், அதை பேசிட்டு அதுக்கப்புறம் காருக்குள்ளே போவோம். காரை பார்க்குறவங்க தயவு செஞ்சு எங்களுக்கு குறைகள் இருந்தால் அதை சொல்லலாம், நிவர்த்தி பண்ணிக்கலாம். இந்த நற்பண்புகளுங்கிறது நீங்கள் சப்ஸ்கிரைப் கூட பண்ண வேணாம். இது நான் நல்லா இருக்கிறதுக்கு, நான் பேசுறதுனால நான் நல்லவனாக மாறணும்ல, அதுபடி நடக்கணும்ல, அதுக்காக. சரிங்களா? அதாவது என்னன்னா, இறைவனை நம்ம ஒரு நாள் ஒரு 2-3 தடையாவது இறைவனை நினைக்கணும், புகழ்னு. அந்த புகழக்கூடிய வார்த்தை தான் இது. எப்படின்னா, இறைவா உன்னை நான் புகழ்றேன்டால்லா. எந்த அளவுக்கு புகழ்றேன்? இந்த உலகத்துல எத்தனை பொருட்கள் இருக்கோ அந்த பொருட்களுடைய எண்ணிக்கை அளவுக்கு உன்னை நான் போற்றி புகழ்றேன்டால்லா. உன்னுடைய அரசனுடைய எடை அளவுக்கு உன்னை நான் புகழ்றேன்டால்லா. இந்த உலகத்துல எத்தனை பேர்கள் ஈமான் கொண்டவங்க இருக்காங்களோ அந்த எண்ணிக்கையின் அளவுக்கு நீ சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு உன்னை நான் புகழ்றேன்டால்லா. இறைவன் கொடுக்காதது எதையும் இந்த உலகத்துல யாருமே அனுபவிக்க முடியாது, வித்து ஜீவராசி உள்பட. இறைவனை நினைக்கக்கூடிய அந்த மக்கள், அந்த இதயம் இந்த உலகத்துல நல்லவனா மாறுவான். அடுத்ததா அந்த குடும்பம் ஒளிமயமா இருக்கும். உண்ண உணவும் உடுத்த உடையும் காசு பணங்களையும் இறைவன் அள்ளி கொடுக்கிறேன்னு சொல்றான். அப்படிப்பட்ட இறைவனிடத்திலிருந்து பெறக்கூடிய நல்ல மக்களாக இறைவன் நமக்கு அருள் புரிய வேண்டும் என்று அந்த இறைவனை பிரார்த்தித்தவனாக இந்த எஸ்ஏ காருக்குள்ள போக. இப்ப இந்த கார் சுசுகி இர்த்திகா டாப் மாடல் ZTI ப்ளஸ், சிங்கிள் ஓனர் வண்டி, 85,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. வண்டி கண்டிஷனை எல்லாத்தையும் நீங்க வீடியோவில் பாருங்க. இது ஆர்டிஓ பணமும் கட்டியாச்சு. சிங்கிள் ஓனர் வண்டி, ஆர்டிஓ பணம் கிட்டத்தட்ட இன்சூரன்ஸ் எல்லாம் போட்டு 1 லட்ச ரூபா வந்துருச்சு. சரிங்களா? அப்போ இந்த வண்டி ஏசிலேருந்து டயர்லேருந்து டயர் ஒரு 90% இருக்கும். உள்ளே பாருங்க, ஒரு மிலிட்ரி யூஸ் பண்ண வண்டி தான். RC புக்கில் அந்த மிலிட்ரியினுடைய பேரே இருக்கும். அப்போ இந்த வண்டியை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சுற்றி வண்டியில் என்ன பிரச்சனைகள் இருக்கும் நம்ம சொல்லிடுவோம். அதை நம்ம சரி பண்ணி கொடுக்கறதா இருந்தாலும் சரி பண்ணிடுவோம். இந்த பாருங்க, இந்த இடத்துல கிராச்சஸ் இருக்கு. ஒரு இடம், இந்த ஒரு இடம், இந்த கீழே ஒரு லேசான டென்ட்டு, அந்த சைடில் ஒரு கிராச்சஸ், 3-4 கிராச்சஸ் இருக்கு. இதுல நீங்க ஓட்டி பார்த்து அந்த குறைய நீங்க சொன்னீங்கன்னா அதை நம்ம சரி பண்ணி கொடுத்துருவோம். மெக்கானிக்கை அழைச்சிட்டு வந்து இந்த வண்டியை செக் பண்ணி பாருங்க. வண்டி இன்ஜினு, கீரு, சஸ்பென்ஸு அவ்வளவு பக்காவா இருக்கும். இர்த்திகானா உங்களுக்கு ரீவேல்யூ கோல்டு மாதிரி. நீங்க எதை பத்தியும் பயப்பட வேணாம். இந்த வண்டியினுடைய ரேட்டு 775. சரிங்களா? இந்த வண்டியை நல்லபடியாக வாங்கி உங்களுடைய மனைவி, மக்கள், பெற்றோர்கள் அனைவரும் நல்லபடியாக இதை பயன்படுத்தி நல்லபடியாக வாழ்வதற்கு இறைவன் அருள் புரிவான். உள்ள ஒரு கிராச்சஸ் கூட பார்க்க முடியாது. சரிங்களா? இந்த வண்டி 2015 ZTI டாப் மாடல். சரிங்களா? எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். உள்ள இங்கே பேக் டோரை காட்டுங்க. இந்த பேக்கில் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். இது டொயோட்டா இன்னோவா 2014 வண்டி தெளிவாக இருக்கும். 1,32,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஒரே ஒரு நயா பைசா கூட நீங்கள் செலவு பண்ணலாம். உங்களுக்கு தெரியும் இன்னோவா எப்படிப்பட்டதுண்டு. 10 லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இன்ஜின் பெல்ட்டு, சாக்கப்சரு, சஸ்பென்ஸு, இன்ஜினு அவ்வளவு தெளிவாக இருக்கும். சரிங்களா? நம்ம இது 8,35,000 போட்டது 8,10,000 போட்டு டிஸ்கவுண்ட் பண்ணி போட்டிருக்கோம். நீங்கள் வந்து வண்டியை ஓட்டி பாருங்கள். அடுத்ததாக நாங்கள் இந்த வண்டியை எடுக்கும்போது எப்படி எடுப்போம்னா, ஃபுல்லாக மெக்கானிக்கு வச்சு விஞ்சி வச்சு தூக்கி செக் பண்ணி தான் ஃபுல்லாக எடுப்போம். ஏன்னா மக்கள் நீங்கள் ஏமாறக்கூடாதுன்ட்டு இறைவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனால் நீங்கள் மெக்கானிக்கை அழைச்சிட்டு வந்து ஏன் சொல்கிறோன்னா, நீங்கள் மெக்கானிக்கை அழைச்சிட்டு வந்து பார்ப்பீங்க, அதுலேயும் ஏதாவது ஒரு ஃபால்ட் இருந்தால் அதையும் நம்ம சரி பண்ணி கொடுத்துருவோம். இப்போ நாங்கள் பார்க்குற மெக்கானிக்கு மைண்டு எப்படி இருக்குன்னு தெரியாது, சில சமயம் மிஸ் பண்ணியிருக்கலாம். அப்போ நீங்கள் கொண்டு வர மெக்கானிக்கு பார்த்தாருன்னா 100% கரெக்டாக இருந்து விற்கிற நானும் வாங்கக்கூடிய நீங்களும் மன நிம்மதியோட, சந்தோஷத்தோட, திருப்தியாக வாங்கணும். வண்டியில் குறை இல்லாமல் எடுத்துகிட்டு போகணும். அதுதான் என்னுடைய எண்ணம். அப்போ ரேட்டை பற்றி நீங்கள் பேசுனீங்கன்னா இதே வண்டி 7 லட்சம், 6.25 லட்சம், 7.25 இருக்குது. நீங்கள் கமெண்டில் வந்து ரேட்டு கூட இருக்குன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கம்மி ரேட் இருக்கோ
அதை நம்ம எடுத்து கொடுக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் கம்மியாக சொல்கிறீங்கன்னா அவங்களுடைய ஆஃபீஸு மொபைல் நம்பரு கம்பெனி இருந்தால் நீங்கள் சொல்கிறீங்க பாருங்கள், கமெண்டில் பேசுவீங்க 4 லட்சத்துக்கு கிடைக்குது, 3 லட்சத்துக்கு கிடைக்குது, 2 லட்சத்துக்கு கிடைக்குது. நம்ம போய் வாங்குறதுக்கு ரெடி. நீங்கள் என்ன நேராக சந்திக்க தாராளமாக வரலாம். சரிங்களா? இது நம்ம உங்களுடைய மனசை புண்படுத்துறதுக்காக கிடையாது. எவ்வளோலாம் நாங்கள் கஷ்டப்பட்டு வண்டி எடுத்துகிட்டு வரோங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் வண்டி இருக்குன்னு இடத்த சொன்னீங்கன்னா ஃபுல் ரெஸ்பான்ஸ், ஃபுல் செலவு நான் பண்ணி உங்களை அழைச்சிட்டு போகிறேன். இது வாக்குறுதி தரேன். சரிங்களா? இப்போ நம்ம காரு எடுத்துகிட்டு வரோம்னா சர்வசாதாரணமாக எடுக்கலை. அதை தமிழ் மக்களும் பார்க்குற எல்லோரும் புரிஞ்சுங்க. குறைஞ்சது ஒரு 200-300 வண்டி பார்ப்போம். அதில் ஒரு 2 வண்டி 3 வண்டி 4 வண்டி அப்படி தான் செலக்ட் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வருவோம். அதே போல் பேப்பர்ஸ் ஒர்க்கு, இங்கே ஆர்டிஓ சேஞ்ச் பண்ணணும்ல, அது ஃபுல் ரெஸ்பான்ஸ் நம்ம எடுத்துக்குவோம். பில் இன்வாய்ஸு, அடுத்தது என்ஓசி எல்லாமே பக்காவாக எடுத்து கொண்டு இது வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் ஒன்று கூட எங்களுக்கு மைனஸ் ஆனதில்லை, சீட்டிங் ஆனது கிடையாது. இறைவனுடைய புண்ணியத்தினால அது நல்லபடியாக நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? வண்டியும் தெளிவாக எடுத்து கொடுத்தா தான் மக்கள் எங்கள்கிட்ட எடுத்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன டவுட்டு சந்தேகம் இருந்தாலும் எனக்கு வாட்ஸ்அப்பில் பேசுங்க. அதை நான் 24 ஹவர்ஸும் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். நன்றி.